ஹாய், வெல்கம் டு மெட்ராஸ் மன்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜா சாப் படத்தோட ரிவ்யூ தான். ராஜா சாப் ஏன் இந்த படம் பார்க்க என்ன ரொம்ப தூண்டிடுச்சு, இந்த படம் பார்க்க என்ன ரொம்ப ரொம்ப தூண்டின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ரீ ரிலீஸை நான் பார்த்தேன், திரைகளை பார்த்தேன் நான். இதில் பிரபாஸ் எல்லாம் பேசி முடிச்சுமா, மாருதி படத்தோட டைரக்டர் அவர் பேசுகிறாரு. அவர் பேசும்போது கான்ஃபிடன்ட் டு த கோர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த படம் மட்டும் நல்லா இல்லைன்னா அவர் வீட்டு அட்ரஸில் இந்த அட்ரஸை யார் வேணாலுமே கேட்கலாம், என்ன நான் அவங்களுக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கிறேன் சொல்லியிருக்க ரெடியா இருப்பார். அந்த மாதிரி சொன்ன ரொம்ப கான்ஃபிடண்டா சொன்னோன்னே நான் சரி ஓகே இந்த படத்தை பார்க்கணுன்னு. பிரபாஸ் கிளீனாக சொன்னார், இந்த படம் ஒரு காமெடி ஜேர்னல் தான், ஒரு பேய் படம், ஒரு காமெடியாக எடுத்திருக்கோம் இந்த படத்தைன்னு. எல்லாம் போது நம்ம படம் போகிறதுக்கு சரின்னு போயாச்சு. தமிழில் இப்போ பார்த்துடலாம், ஏன்னா தெலுங்குல பார்க்க முடியல, தமிழில் பார்த்துடலான்னு சொல்லி தமிழில் போய் பார்த்தாச்சு. படத்தை பற்றி பேசணுன்னா படம் 3 மணி நேரம் படம். ரொம்ப 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 பொறுமான உட்காந்து பார்க்கறதுக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்த படம் தான். இதில் 3 ஹீரோயின் இருக்காங்க. ஏன் இருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. மாருதிக்கா தெரியுமான்னு எனக்கு தெரியல. பிரபாஸ் கண்டிப்பாக தெரியாது, டான்ஸ் ஆட வச்சிருப்பாங்கன்னு நினச்சிருப்பார் அவர். மாருதிக்கு தெரிஞ்ச மனக்கும் தெரியல, எதுக்கு 3 ஹீரோயின் வச்சிருக்கான்னு தெரியல. அங்கே அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா ஒரு காட்டுக்குள்ள எடுத்து போகிறாரு, ஒரு மர்ம மாளிகை போகிறாரு. ரொம்ப காமெடி டு த கோ. அதாவது ஒரு விஎஃப்எக்ஸும் அவ்வளோ ஒர்த் இல்லை, வேஸ்ட். அதாவது ஒரு ஃபாரின் என்ன பண்ணா சொல்கிறோம், ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிருக்கார் போலுக்கு மாருதி. அந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துருக்காரு. படம் சுத்த மகா மோசம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெறுது போச்சுங்க படம் பார்த்துட்டு. என்னன்னா படம் இதுன்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லை, சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. வருவார், பொண்ணுங்க வரும், லவ் பண்ணுவார். ஆனால் எல்லாமே செட் போட்டுட்டுறேன், எல்லாமே செட்டு நல்லா தெரியுது. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பார்ப்பேன். செகண்ட் ஹாஃப் ஓகே, அதாவது ஒரு லாஸ்ட் 30-40 மினிட்ஸ் ஓகே. பட் இது பிரபாஸ் தான் பண்ணணும், இல்லை யார் வேணாலும் பண்ணலாம். பிரபாஸ் இருக்கிற ரேஞ்சுக்கு இந்த படம் எதுக்கு பண்ணாரு, எதுக்கு ஒத்துக்கினாரு எனக்கு தெரியல. மாருதிக்கு கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸை கைவிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை ஓவரால் ரொம்பவுமே குழப்பி ரொம்ப ஒரு மோசமான இதாக எடுத்திருக்காரு. ஹாரர் ஜோனர் நினச்சி நம்ம போய் படத்தை பார்த்தா அது என்ன காமெடி. எதுக்கு தான் இந்த பொண்ணுங்களை அடிக்கடி காமிக்காது. பொண்ணுங்கள்லாம் இப்போ லவ் பண்ணுறதுன்னு இருக்கான் 3 ஹீரோயின். அது எதுக்கு அந்த படத்தில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் அவளுக்கும் தெரியல, மாருதிக்கே தெரியுமானு கூட எனக்கு தெரியல, எதுக்கு 3 என்ன போட்டார்னு. கதையே கிடையாது. அது எப்படி பிரபாஸ் நடிக்க ஒத்துக்குன்னா தெரியல. ஒரே ஒரு பாட்டிக்கும் பேரனுக்கும் இருக்கிற பாண்டு, அதுதான் படம். அதை வச்சு தான் கொஞ்சம் நவர்த்திருக்காங்க படத்தை. பட் ஓவரால் படம் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, ஒரு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் என்னத்தை போய் சொல்லி நான் என்னத்தை சொல்லி நீங்கள் என்னத்தை கேட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேண்டியா ஸ்டார் ஒரு டேட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காருன்னா அது காமெடி எடுத்துருங்க. ஆக்சுவலாக பிரகாஷ் கூட எப்படி ஒத்துக்கலாம்னு தெரியல இது. பிகாஸ் மாருதி எக்ஸ்பிளைனிங் ஆஃப் ஸ்டோரியை பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. அதை எக்ஸ்பிளைன் பண்ணதா எப்படி ஒத்துனா தெரியல. அப்பேற்பட்ட ஒரு பெரிய சான்ஸ் மாருதி மிஸ் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். மொத்தத்தில் படம் நீங்கள் ஓடிடியில் பார்க்கறது பெட்டர் நினைக்கிறேன். ரொம்ப பொறுமையாக இருக்குது. ஒரு வாட்டி நாங்கள் ஜாலியாக சிரிப்போம், தெலுங்கு படம்லாம் பார்ப்போம்னா இப்போ ஒரு வாட்டி பார்க்கலாம். அவங்களுக்கே போர் அடிக்குங்க இது சுத்தம். ஓகே, பார்ப்போம். மற்றும் ஒரு படத்துடன் உங்களை சந்திக்கும் போதே உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மன்னர்.